கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டுன்னு வசதியாக ஆழ்வார் கொண்டாடுறார். காவிரியை கங்கையை விட வசதி, ஏன்னா எம்பெருமானுக்கு மாலையாக சமர்ப்பிக்கிறதுனால. இந்த கோதாவரிக்கு ஒரு காலத்தில் ஹானி ஏற்பட்டது. என்ன ஹானி ஏற்பட்டதுன்னா, ராமன் சீதையை தேடி வந்துட்டே இருக்கான். சீதையை தேடி கரையில் வந்துருந்துச்சு. எல்லாரையும் பார்த்து கேட்குறான், ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்குறான். மரத்தை பார்த்து கேட்குறான், செடியை பார்த்து கேட்குறான், கொடியை பார்த்து கேட்குறான். என் சீட்டை எங்கே அழிச்சு போனேன், என் சீட்டை எங்கே அழிச்சு போனான்னு தெரியுமான்னு கேட்குறான். பதில் சொல்லாததுனால வால்மீகியே காமிச்சிட்டார் பாப நதியாகிடுது அப்படின்னு. ஒரு இதிகாசத்தில் ஒரு மகரிஷி அதை மேலே வசதியாக அதை கொண்டு வந்து காமிக்கிறார். என்ன இப்பேற்பட்ட நதி பாப நதி ஆகிடுது, இப்படி ராவனுக்கு சொல்ல வேண்டாமா, உண்மையை சொல்ல வேண்டாமா, எங்கேருந்தோ வந்த ராவணனுக்கு பயப்படுறியே அப்படின்னு வசதின்னு ஒன்று சொல்கிற. அது என்ன சொல்கிறச்சே, யமுனை துறைவனைன்னு வசதியாக அங்கே தாயார் மங்களாசாசனம் பண்ணுறாரு. ஏன் அப்படி தூய பெரு நீர்னு அதுக்கு அங்கே தாயார் திருப்பாவையில் வசதியாக அங்கே காமிச்சு தர. தூய பெரு நீர் அப்படிங்கச்ச என்னன்னா, கம்சனோட தோட்டத்து வழியாக வருது இந்த யமுனை. சுத்தமாக கம்சனுக்காக பயப்படலையா? என்ன அப்படின்னா, ராசக்கிரீடு பெருமாளை அக்கறைக்கு போக விட்டது, இப்படி அசாத்தியமான காரியங்களை வந்தது. அது கம்சனை துச்சமாக மதிச்சுது. அப்படி ஆகி பொறுத்து இந்த புராண கதைகள் எல்லாம் கோதாவரி கேட்டுட்டு அழறா, ஐயோ இப்படி போயிட்டேனே, இப்படி ராமன் வந்துருச்சே, நான் இப்படி இருந்துட்டேனே, நான் இப்படி எல்லாம் நல்ல பேர் எடுத்தாலே எனக்கு நல்ல பேர் இல்லையே. இங்கே தார்க்கிக சிம்மமான நம்ம கவிதார்க்கிக சிம்மம் எழுந்துடலன்னு அவரோட வசதியான வாக்குனால இவளுக்கு ஒரு வசதியான சுத்தி கிடைக்கிறது. ஏன்னா கோதா சுதியில் வசதியாக சுவாமி காமிச்சு தரார். இந்த கோதா நதியை விட வசதியான நதி கங்கை நதி கூட கிடையாது. ஏன்னா கோதா சுவாமி தேசிகனோட வசதியான அந்த வாக்குப்படுத்தம் அப்படின்பா. ஒருத்தனோட வசதியான ஒரு முனிவரோட வாக்கில் வந்துட்டோம்னா அது ஒரு விஷயமாக எடுத்துன்னா அதுக்கு சுத்தி கிடைச்சிடும் பெரியவாள்லாம் சொல்லுவாள். இப்போ இதுவும் தூய பெரு நீர்னு ஆச்சு வசதியாக. இன்றைக்கி வந்தோம், கண்ணார அதை சேவிக்கிறோம். காலம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால இங்கே அனுஷ்டானத்துக்கு இறங்க முடியாது. ஆனாலும் ரொம்ப வசதியாக இருக்குது இந்த தீர்த்தம். இன்றைக்குமே தீர்த்தத்தை பிராமணனுக்கு முதல்ல வேணுங்கிறதே தீர்த்தம்ன்றது. ஆச்சாரியங்கிறது சொல்லி கொடுக்கணும். அது ஒத்தருக்காக இருந்தாலும். அது பின்னால் ஜெகதாச்சாரியனான சுவாமி எழுந்திருந்தார். இப்போ நினச்சின்னு பார்த்தா சுவாமியும் இங்கெல்லாம் எழுந்துருளிருக்க, பராட்ட சுவாமியும். அது அடியனுக்கும் ஒரு பாக்கியம். இந்த கோதாவரி நதி திருஷ்டியில் நன்னா சேவை யாருது. எல்லாரும் இதை சேவிங்கோ வசதியாக. நன்னா இதை சேவித்ததே நீங்கள்லாம் நீராடின வசதியான பலன் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். நன்னா இருக்கும். நாராயண நாராயண நாராயண.